ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதனை இப்போது பார்க்கலாம். உதயசூரியன் நமது அமைச்சர் முத்துசாமி தலைமையில் வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் இதோ இங்கே வந்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைக்கு தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தங்கமணி வழங்க நாம் கேட்கலாம். தங்கமணி, மேலும் விவரம். வணக்கம். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இன்றைய தினம் பிரச்சாரத்திற்கான நிறைவு நேரம் என்பது சற்று 6 மணி அளவில் முடிவடைகிறது. தொடர்ந்து இந்த நிலையில திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சந்திரகுமார், அவருக்கு ஆதரவாக அமைச்சர் முத்துசாமி தற்போது காந்தி சிலை அருகிலும், அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் சீதாலட்சுமியை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது காவேரி ரோடு கிருஷ்ணா தேட்டர் பகுதியில் மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி வருகிறார். தொடர்ந்து இன்றைய தினமே பிரச்சாரத்திற்கான கடைசி நாள் என்பதால் தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட நாம் தமிழர் கட்சி திமுக சார்பில் மாபெரும் பிரச்சாரங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. காலை முதலே இருந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் காலை 10 மணி அளவில் தொடங்கி மதியம் 2 மணி அளவில் வாகன பரப்புரை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த வாகன பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த சுமார் 150க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதே சமயத்தில் திமுக சார்பில் காலை 9 மணியிலிருந்து சுமார் 32 பகுதிகளில் திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு ஆதரவாக அமைச்சர் முத்துசாமி உட்பட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்னும் சரியாக 10 நிமிடத்தில் கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கான அந்த பிரச்சாரம் என்பது நிறைவு பெறுவதையொட்டி தற்போது நாம் தமிழர் கட்சி சார்பிலும் திமுக சார்பிலும் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே சமயத்தில் குறிப்பாக தற்பொழுது இந்த காவேரி ரோடு பகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உரையாற்றி வருகிறார். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆங்காங்கே கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் திமுக ஒருபுறம், மற்றொரு நாம் தமிழர் கட்சி மறுபுறம் என பல்வேறு கட்சியினரும் சுயேட்சை வேட்பாளர் உட்பட தன்னுடைய பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். இன்னும் 10 நிமிடத்தில் பிரச்சாரம் ஓய்வடைய உள்ள நிலையில் ஆங்காங்கே வேட்பாளர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார்.